நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா பாவையே ஒரு ராகமாய் பார்வையே உந்தன் பாவமாய் வந்தாய் எந்தன் கண் எதிரே நீதான் என்றும் உயிரே ஆன்மாவின் ராகம் நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா. ஒவ்வொரு அசைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகள் அவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும், இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும். சரி, मेरी बात है ऐसे நீங்க இப்படி இருக்கிறது
என் பேச்சையும் சேர்த்து அடைச்சிருச்சு. என் குரல் எனக்கு வருத்தம் இல்லை. தோஷம் தோஷம் எந்தோ அந்த நிமிஷம் எனக்கு ஒரு போய் உன்னை பிரிஞ்சா அதுக்கு நான் உன்னை ஆணிக்க என்ன அழாதன்னு சொல்லிட்டு நீங்க அழறீங்களே. நீர் வெய்ய அண்ணில் உம்பம் அழிய நிலவன மிதக்கும். கண்ணீர் பெருகிய கண்ணில் உன்முகம் அழகிய நிலவென மிதக்கும். உயிரே உயிரின் உயிரே அழகே அழகின் அழகே. இத்தனை வருஷம் கழிஞ்சதே பழைய ஞாபகங்கள்ல தானே. மறக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா வாழ்க்கையே சங்கீதம் ஆயிட்ட பிறகு ஜேகேபி எப்படி மறக்க முடியும்? தனியா இருந்தாலும் மனசு நிறைஞ்சு வாழ்ந்தேன். தினம் தினம் உங்களுக்கு லெட்டர் எழுதுவேன். எழுதி எழுதி வச்சுக்குவேன், டைரி மாதிரி. நீங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு என்ன ஒரு வாழ்க்கைய வச்சியா? தோணல பாலா. எப்படி மறக்க முடியும் பாலா? என் ரத்தத்துல கலந்துட்ட அதிசயம் இல்லையா அது? வாழ்க்கைய ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கேன். ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கேன். மனுஷன் இல்ல, இப்பதான் மோசமா பாதிச்சிருக்கிறீங்க. உங்களை பார்க்கணும், உங்க பாட்டை கேட்கணுங்கிற தவிப்போட வந்தேன். என்ன பார்த்து உங்க குரல் போச்சேங்கிறது என்னால தாங்க முடியல. குற்ற உணர்ச்சியா இருக்கு பாலா. பாலா,
பாலா, பழசெதையும் பேச வேண்டாம். நீங்க மறுபடியும் பாடணும், சர்ஜரிக்கு ஒத்துக்கணும். மறுக்காதீங்க பாலா. இத்தனை வருஷ தவத்தை கலைச்சிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். எனக்காகவாவது நீங்க ஒத்துக்கணும் பாலா. உன்னை பார்க்கணும், வாழ்க்கையில் எல்லாம் போதும் ஒரு நிறைவு வந்து சங்கீதம் மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையே போதும்னு ஒரு நிறைவு வந்துச்சு. இல்ல பாலா, இவ்வளவு நாள் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்க குரல் தான் எனக்கு துணையா இருந்தது. எனக்கு அந்த குரல் வேணும் பாலா. பாலா, நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க, நான் சொன்ன கேட்பீங்க. உங்க சிந்து சொல்றேன். வேணாம் பாலா, அழாதீங்க. இந்த கண்ணீரை பார்க்க நான் வரல. இந்த முகத்துல சந்தோஷம் வரணும், பழைய கம்பீரம் வரணும். எனக்கு பழைய பாலா வேணும். இசையை கேட்டு ரொம்ப ஆச்சு. ஒரு பாட்டு பாட்டு எனக்கு தமிழ் இசைக்கு பழக ஒரு நீ தானே, ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ். கவிஞர் வைரமுத்துவோட ஒரு கவிதைக்கு நான் டியூன் போட்டு வச்சிருக்கிறேன். வைரமுத்து, எவனோ ஒருவன் வாசிக்கிறான், நான் இருட்டில் இருந்து யாசிக்கிறேன். தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு கிறங்குகிறேன், நான் கேட்பதை அவனோ அறியவில்லை. காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஓதும் ரகசியம் புரியவில்லை. இதயம் கனக்கும் இரவுகளில் அந்த இங்கீத ராகம் தேன் வார்க்கும். புதிய ராகத்தில் புல்லரித்து அந்த புல்லாங்குழலே பூக்கும். கானம் கேட்கும் பொழுதுகளில் என் கண்கள் அழுவதை, என் கண்கள் அழுவதை, என் கண்கள் அழுவதை அறியவில்லை. ஏனோ கண்ணீர் கசிகிறது, இது எந்த ஜாதியோ தெரியவில்லை. கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். இந்த இன்னிசை மட்டும், இந்த இன்னிசை மட்டும் இல்லை என்றால் என்றோ என்றோ
என்றோ இறந்திருப்பேன். எவனோருவன் வாசிக்கிறான், நான் இருட்டில் இருந்து யாசிக்கிறேன். Beautiful. Beautiful. எங்க இருந்தாலும் அவரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளே, அந்த நல்ல மனசுக்காகவாது அவளுக்கான வாழ்க்கைய அவளுக்கு விட்டு கொடுக்கணும். இனிமே என்னை யாரும் தடுக்க முடியாது. அவளை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். பெரியப்பா, வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? அவதான் சிந்து. அவ இல்லைன்னா அவர் இல்ல, சங்கீதம் இல்ல, பாட்டு இல்ல. பைரவி, கொஞ்சம் அமைதியா இருமா. ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிற? ஏன் பெரியப்பா பைத்திய மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பெரியப்பா, நான் தான் விட்டு கொடுக்கணும். இத நிக்கிறாளே பாண்டியன், இவனுக்கு எல்லாம் தெரியும். பைரவி யாரு, சிந்து யாரு, சூர்யா யாருன்னு சொல்லேண்டா. மாம், பொறுமையா இருங்கம்மா. எதுவும் உங்க கை விட்டு போகாது. என்னடா கைவிட்டு போயிடுமோங்கிற பயத்துல பேசுறேன்னு நினைக்கிறியா? சந்தோஷத்துல பேசுறேன்டா. பரிகாரம் செய்யாமலே செத்து போயிட்டா தானே பயப்படணும். இப்ப நான் எதுக்கு பயப்படணும்? பைரவி, என்னென்னமோ பேசுறியே, இப்ப என்ன நடந்து போச்சு? இல்ல பெரியப்பா, உங்களுக்கு எதுவும் புரியாது. நான் கரெக்டா தான் பேசுறேன். சிந்து வந்துட்டால, எல்லா பொறுப்பும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிடுறேன் பெரியப்பா. சூர்யா வந்துட்டியா? உன்னை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். இங்க வா. எவ்வளவு அதிர்ஷ்டக்கார பிள்ளைடா நீ. யாருக்கும் கிடைக்காத கொடுப்பன உனக்கு கிடைச்சிருக்கு. அம்மா, இனிமே என்ன அம்மான்னு சொல்லக்கூடாது. உங்க அம்மா சிந்து. உனக்கு என்னாச்சுமா? நல்லதானே இருந்த? எனக்கு ஒண்ணும் இல்ல. சிந்து அம்மாவை பார்க்கணும்னு சொன்னியே, அவ வந்திருக்கா. இருக்கட்டும்மா, எனக்கு நீ தான் அம்மா. இல்ல, உங்க அம்மா சிந்து தான். சிந்துவை கூப்பிடுறேன். சிந்து, சிந்து. கீழே வா. என்னங்க, உங்க புள்ளைய பெத்தவகிட்ட ஒப்படைச்சிட்டேன். சூர்யா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னியே, இதான் சிந்து உங்க அம்மா. சிந்து, இதான் நீ பெத்த புள்ள சூர்யா. தாய்ப்பால் கொடுக்கலனாலும் மடியிலையும் தோள்லையும் போட்டு நல்லபடியா வளர்த்து ஆளாகிக்க. என் வயிறு தொலைங்கிறதுக்கு முன்னாடி என்ன வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்டவன் சூர்யா. அந்த பாக்கியத்தை தந்தவன் நீ. உன் பிள்ளைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன பைரவி அக்கா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவன் என்னைக்குமே உங்க பிள்ளைதான். இல்ல சிந்து, நாமளே ஏமாத்திக்க கூடாது. இது வந்து நிக்கிறாளே, என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இவனை உன் கையில ஒப்படைக்கல. முழு மனசோட தான் தரேன். ஏங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க சிந்து சூர்யா 3 பேரும் சேர்ந்து வாழ்றத நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு சங்கீதம் தெரியாதுதான். நீங்க பாடுறத கேட்பேன், சூர்யா பாடுறதையும் நான் கேட்பேன். இத பாருங்க பைரவி அக்கா, நான் வந்ததுமே உங்ககிட்ட சொன்னேன்,
நான் வந்தது உங்க வாழ்க்கைய பங்கு போட்டுக்கவோ இல்ல சூர்யாவோட உரிமை கொண்டாடவோ இல்ல. ஜேகேபி மறுபடியும் பாடணும், அவர் குரல் திருப்பி வரணும், அவர் சர்ஜரிக்கு ஒத்துக்கணும். இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நான் வந்த வழியே திரும்ப போயிருவேன். எங்கடி போவ? போறதெல்லாம் போதும். இனிமே நீ எங்க கூட தான் இருக்கணும். சூர்யா, சொல்லு சூர்யா, உங்க அம்மாவை இங்கே இருக்க சொல்லு. என்னங்க, நீங்களாச்சும் சொல்லுங்க. சிந்து இங்கேயே நம்ம கூடவே இருக்கட்டும். சரிம்மா, சிந்து அம்மா இங்கேயே இருக்கட்டும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிந்து சொல்லு, எங்க கூடவே இருந்துறேன்னு சொல்லு. அது சரியா வராதாக்கா? இந்த 22 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. மறுபடியும் பழைய இடத்துக்கு திரும்பி வர முடியாது. என்ன வாழ்ந்துட்ட? கட்டிக்கிட்டியா பெத்துக்கிட்டியா? இவரை நினைச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் உன்னை போக விட மாட்டேன். மீறி போன நான் போயிடுவேன். இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க பைரவி அக்கா? அப்படிதான். எக்ஸ்ட்ரீம் ராகினி எக்ஸ்ட்ரீம். நம்ம கார் இங்கே வந்திருக்கு. இந்து அம்மா வந்திருக்காங்களா? அப்போ ஹிஸ்டாரிக் சந்திப்பு நடந்திருக்கு. வெரி குட். அம்மா, என்ன முடிவு பண்ணிருக்க? அப்பதான் சொன்னது கேட்காம ஓடி போயிட்ட. சொன்னா கேளு சிந்து. அம்மா பேர் சான். என்ன பைரவேத்த? சஹனா, இவ சிந்து. எங்க சிந்து? இவ எங்களோடவே இருக்கணும். அவ்வளோதானே, வச்சுக்கோங்க. சிந்து அம்மா இனிமே இங்கே தான் இருப்பாங்க. சஹானா, அம்மா, உணர்வுகளுக்கு மரியாதை தரணும். இப்படி விட்டு கொடுக்குற மனசு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சஹானா, என்ன சொல்ற? சிந்து உங்க அம்மாவா? ஆமா, என்னை வளர்க்குற அம்மா. சூர்யா உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நான் சிந்து அம்மாவுக்கு. நூடுல்ஸ்ல இருக்கிற சிக்கல் மாதிரி இதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஒவ்வொன்றா ரிலீவ் பண்ணலாம். என்ன எல்லாரும் பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சந்தோஷமான அக்கேஷனை ஏன் இப்படி சோகமான அக்கேஷனா மாத்துறீங்க? ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு ஜேகேபி மாமாவுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச சங்கீதம் கிடைச்சிருக்கு. சூர்யாவுக்கு அவங்க அம்மா கிடைச்சிருக்காங்க. பைரவி அத்தைக்கு சிந்து கிடைச்சிருக்காங்க. இதை நாம கொண்டாடணும். அதிகபட்சம் ஷாம்பெயின் இல்ல கொஞ்சபட்சம் டீ பார்ட்டி. என்ன சொல்றீங்க? அவளை நான் இங்கே இருக்கேன்னு சொல்லு. ஒரு திருவிழாவே கொண்டாடிடுறேன். இருப்பாங்க. அத சிந்து சொல்லட்டும். பைரவி, நான் சொல்றேன்ல. அம்மா, அம்மா எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேம்மா. ஆமா சிந்துமா, நீங்க ஒத்துக்கலைன்னா பைரவி அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கிட்ட இந்த மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கல. அம்மாடி சிந்து, உங்ககிட்ட எந்த உரிமையில கேட்கறதுன்னு எனக்கு புரியல. இந்த வீட்டு உப்பத்தென்னவங்கிற முறையில கேட்கிறேன். எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் சரின்னு சொல்லம்மா.
நான் இந்த வீட்டை நிராகரிக்கல. இந்த வீட்டோட சந்தோஷம் எனக்கும் முக்கியமானதுதான். இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இவர் சர்ஜரிக்கு ஒத்துக்கணுங்கிறது தான். முதல்ல அவர் சர்ஜரி நல்லபடியா நடக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலாம். குட், இது நல்ல டீல். ஜேகே மாமா, நீங்க க்ளீன் போல்ட். நீங்க சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். இது எங்க சிந்து அம்மாவோட ஆர்டர். ஜேகேபி மாமா வீட்டில் சிந்து தங்குவார்களா மாட்டார்களா? இந்த விவாதத்தை நாம் ஜேகேபி மாமா சர்ஜரி முடியும் வரை ஒத்தி போடுகிறோம். இத்துடன் சபை கலையலாம். பைரவி அக்கா, நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பேன். அப்போ நான் வரேன். சஹானா, கிளம்பலாமாமா? வராத்த. ஏய் சஹானா, நான் இங்கே இருப்பேன்னு எதுக்குமா சொன்ன? அது ஒரு வகையில ட்ரீட்மெண்ட், இன்ப அதிர்ச்சி கொடுக்குற ட்ரீட்மெண்ட். அப்படி சொல்லலைன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்க முடியுமா? ஜேகேபி மாமா சர்ஜரி மேட்டர்ல ஒரு டெக்னிக் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஜேகேபி மாமா வீட்டுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? இதே கேள்வி எத்தனை வாட்டிடி கேட்ப? ஆனா நீங்க பதில் சொல்லவே இல்லையே. நீங்க அங்க வரணும்னு நான் எவ்வளோ கெஞ்சிருப்பேன். அப்போ எல்லாம் வராத நீங்க இப்போ வந்திருக்கீங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கு. எதுவும் இல்லம்மா. இப்ப கூட நான் அவரை போய் பார்க்கலன்னா அது நான் அவருக்கு செய்யற துரோகம்னு தோணுச்சு, இன்ஜஸ்டிஸ்ன்னு தோணுச்சு. சொல்றேன், தப்பா நினச்சிக்காதீங்க. 22 வருஷமா நீங்க அவரை பார்க்காம இருந்ததே அவருக்கு செஞ்ச துரோகம்தான். எனிவே, இனிமே யாருமே அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்கிற நேரத்துல நீங்க அங்க வந்தீங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். நான் கூப்பிட்டப்போவே நீங்க வந்திருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். நாளைக்கு ஜேகேபி மாமாக்கு குரல் வந்ததுக்கு அப்புறம் இவர் குரல் வந்ததுக்கு நானும் என்னால முடிஞ்ச உதவி பண்ணிருக்கேன்னு பெருமைப்பட்டிருப்பேன். சாரிம்மா, அந்த கிரெடிட்டை நான் உனக்கு தர முடியல. அப்போ அந்த கிரெடிட் வேற யாருக்கு தந்திருக்கீங்க? அந்த கிரெடிட் யாருக்கு? ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுக்கே தோணுச்சா? இல்ல, மிஸ்டர் தனபாலன். நினைச்சேன், அவராதான் இருக்கணும்னு நினைச்சேன். எப்படி போட்டு எப்படி வாங்கின பாத்தீங்களா? உங்களை ஆப்ரேட் பண்ண ரிமோட் அவர் தானா? மிஸ்டர் தனபாலனோட ஃபோனில் பேசுனீங்களா? இல்ல, நேர்ல மீட் பண்ணினோம். நேர்லையா? மிஸ்டர் தனபாலன் இங்கே வந்திருந்தாரா? அவர் சென்னையில் தான் இருக்காரா? சென்னைக்கு வந்திருக்கிறாருமா. எதுக்கு? சஹானா, தனபாலனோட அம்மா இறந்துட்டாங்கம்மா. ஓ, ஐம் சாரி. அவருக்கு வேற யாரும் இல்லைல்ல, அதான் நாடோடி மாதிரி எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்காரு. பாவம் அந்த ஓல்ட் லேடி. கடைசி வரைக்கும் அவங்க கனவு நிறைவேறாமலே போயிடுச்சு. இவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவங்க சந்தோஷமா இருந்து போயிருப்பாங்க. தனபாலன் மனசுன்னு ஒன்று இருக்கேம்மா. அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் தானே வாழ்ந்தாகணும்.
ஏமா மிஸ்டர் தனபாலனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? உனக்கு வேற வேலையே இல்லையா? அவங்களுக்கு அதை செய்யலாமா, இவங்களுக்கு இதை செய்யலாமான்னு எப்போ மற்றவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கியம்மா. அம்மா, நாம் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சா நாம் நல்லா இருக்கலாம். முதல்ல நீ உன் மேல அக்கறை காட்டு, அது போதும். வாங்கிக்காம இப்போ நீங்கள் போகிறதில்ல. ஒரு கிஸ் தானே, வித் ப்ரெஷர் வாங்கிட்டே போறேன். இந்த மாடுலேஷன் கொஞ்சம் சரியா இல்லையே. பாவம், என்னெல்லாம் திட்டிருக்க அவரை. தனபாலனுக்கு ஏதாவது செய்யணும். எஸ், ஏதாவது செய்யணும். ஜென்டில்மேன். என்னங்க, நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். சிந்து திரும்பி வந்தது ஒரு பெரிய மனசுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்ல வர? நான் நிறைய சொல்லணுங்க. கூட இருந்து வாழ்றது தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ உங்க கூட இருக்கணும், எப்போ என் சூர்யாவை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா தள்ளி இருந்தும் ஒரு வாழ்க்கை வாழலான்னு ஒருத்தர் நிரூபிச்சுட்டு போயிட்டா பாத்தீங்களா. அவ சிந்து, நீ பைரவி. சிந்து பைரவி ஆக முடியாது, பைரவி சிந்து ஆக முடியாது. மனசால ரெண்டு பேருமே வசந்தவங்க தான். நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் சிந்து ஆக முடியாதுங்கிறது உண்மைதான். உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் சிந்து கரெக்டா ஓடி வரா. யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க சங்கீதத்தை விட்டு விலகி நின்னப்போ அவதான் உங்களை பாட வச்சா. அங்க பிரதட்சணம் பண்ணி உடம்பெல்லாம் ரணமாக்கிட்டப்போ லெட்டர் எழுதி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா. இப்போ உங்களுக்கு குரல் போயிருக்கிறப்போ கரெக்டா வந்துட்டா. அவளால உங்களை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. கூடவே இருந்து நான் என்ன செய்யறேன்? ஒண்ணும் இல்லை. வீணா மனசு போட்டு அழட்டிக்காத. இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவள நம்ம பக்கத்திலே வச்சுக்கலாம் இல்ல? அது நான் மனசார சொல்றேன், அவ இங்கேயே இருக்கட்டும். யோசிக்காதீங்க. மறுபடியும் நான் அவளை இங்கேருந்து போக விட்டேன்னா என் மனசு தாங்காது. நான் சிந்துவுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு ஆகணும். இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. அவளும் நம்ம கூடவே இருந்துட்டுமே. என்ன என்ன செய்ய சொல்ற பைரவி? 22 வருஷமா உங்களையே நினைச்சு வாழ்ந்தவளுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொல்றேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. வாங்க தனபாலன். நானே உங்களை வந்து ஹோட்டல்ல பார்க்கணும் தான் நினைச்சேன். அதான் ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னேன். வரேன்னு சொன்னீங்க, பட் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் போய் பார்க்கணுங்கிற அளவுக்கு ஆர்வத்தை தூண்டிடுச்சு. வெயிட் வெயிட் வெயிட்.
ஜேகேபியை பார்த்துட்டீங்க ரைட்? ம்ஹும். என்ன நடந்தது? நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல தனபாலன். எல்லாரும் ஸ்மூத்தா நடந்துக்கிட்டாங்க. பைரவி அக்கா நான் அங்கேயே தான் இருக்கணும்னு அடம் பிடிச்சாங்க. டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர் இல்லையா? இதையெல்லாம் பார்க்குறப்போ நான் இவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணி இருக்கிறேன்னு தோணுது தனபாலன். அடையாளம் தெரியாம காணாம போயிருக்க வேண்டியதில்லை. இங்கேயே அடையாளங்களோட விலகி இருந்திருக்கலாம். எனிவே தேங்க்யூ மிஸ்டர் தனபாலன். நான் சொல்லலைன்னாலும் நீங்க போயிருப்பீங்க. சான்ஸே இல்லை. கண்டிப்பா போயிருப்பீங்க. நாம உள்ளுக்குள்ள ஒரு முடிவை எடுத்துடுறோம். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் மத்தவங்க கிட்ட கருத்தை கேட்கறோம். இது எல்லாத்தையும் விட என் பிள்ளை சூர்யாவை எந்த தயக்கமும் இல்லாம பார்க்க முடியுங்கிறது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஃபைன், விருந்து வைங்க பிள்ளைக்கு. ஆனந்த கண்ணீர் ஸ்டாக் இருக்குமா? சோ இனிமே நீங்க சென்னை வாசி. அப்படிலாம் முடிவு பண்ணல. ஜேகேபிக்கு குரல் வந்துட்டா என் வேலை முடிஞ்சு போயிடும். திரும்ப ஸ்ரீலங்காக்கு போயிடுவேன். ஐ டோன்ட் திங்க் சோ. அது நடக்காதுன்னு தோணுது. ஏ? பாச சங்கிலிகள் உங்களை இங்கேயே கட்டி போட்டுடும். கொழும்பு தமிழ் சங்கத்தையும் மியூசிக் ஸ்கூலையும் பசங்களையும் விட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. உணர்வுகளுக்கு முன்னால கடமை தோத்து போயிடும். என்று இது நடக்கும் நடக்காதுன்னு எதுக்கு பந்தயம் கட்டிட்டு இருக்கோம்? Let us see. உங்களோட திட்டம் என்ன? நீங்க எப்ப கொழும்புக்கு வரீங்க? தெரியல. எப்ப போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சேர்ந்து போலாமேன்னு கேட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கீங்க. சரி, சஹானாங்க ஜேகேபி வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ மை. அப்போ வந்தப்போ உங்களை பார்க்க முடியல. சரி, இந்த அரை டிக்கெட்டை நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க. அரை டிக்கெட்டாவோ? இங்க நடக்கிற உணர்ச்சி போராட்டங்கள் எல்லாத்துக்கும் அவதான் சூத்திரதாரி. அவளால பிரச்சனை ஏதாவது? ஜேகேபிக்கு குரல் போன பிரச்சனைக்கு பிறகு எனக்கு வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தனபாலன். அது சஹானா. அவ சூர்யாவை நேசிக்கிறா. ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை தனபாலன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆயிடுவாங்களேன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்களே. இல்ல, இந்த பொய்யான உணர்வுகள், பொய்யான சிக்கல்கள், பொய்யான சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் இடியாட்டிக் இடியோசிங்க்ரசிஸ். அதான் சிரிச்சேன். சரி, நான் கிளம்புறேன். இருங்க, டின்னர் சாப்பிட்டு போலாமே. இல்லங்க, 1 hourல ஹோட்டல் ரூம் காலி பண்றேன்னு சொல்லிருக்கேன். காலி பண்ணிட்டு இன்னொரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவேன். இப்பதான் நிறைய புது புது ஹோட்டல்ஸ் வந்திருக்கு சென்னையில. என்ன தனபாலன், இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நீங்க இங்கேயே தங்கிக்கலாமே. ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரியா வராதுங்க. ஏன், எப்படி, எதனால, ஏது எதுவுமே கேட்காதீங்க. தனபாலன், உங்களுக்கு இங்க எந்த அசௌகரியமும் இருக்காது. உங்க மனசு தெரியும் எனக்கு. உங்களுக்கு தெரியாத மனசொன்னு எனக்குள்ள இருக்கு. சரிப்பட்டு வராதுன்னு அதுதான் சொல்லுது. ஓகே, நான் மறுபடியும் வரேன். அது என்னன்னு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். எனக்கேன் வீண் வம்பு, நான் சொல்ல மாட்டேன். எனக்கேன் வீண் வம்பு, நான் சொல்ல மாட்டேன். எனக்கேன் வீண் வம்பு, நான் சொல்ல மாட்டேன். எனக்கேன் வீண் வம்பு, நான் சொல்ல மாட்டேன்.